சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸை போன்ற மகாசில அம்பாக்கிகள் உங்களை விட்டு பிரிந்தவர்களுடைய நற்செயல்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், கூறிக்கொள்ளுங்கள், நினைவு கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலேயும் மகான்களை நினைப்பதினால் அவர்களை புகழ்வதனால் மன்னாதி மன்னனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது என்கக்கூடிய அடிப்படையிலே நம்முடைய சேதனா மலேசியா அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பம் செய்து சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகின்றோம். அல்லாஹ்வுடைய அருள் நாம் இருந்த போதிலும் நம் அனைவரையும் சுந்தரமாக இன்று இந்த நிகழ்ச்சிக்கு கண்ணியத்திற்குரிய நம்முடைய சேதனா மௌலானா மௌலவி பத்ருதீன் சர்கி இலங்கை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய சிறப்பான பயானுடைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன. அனைவர்களும் உங்களுடைய கல்வி ஒவ்வொருடைய பயானை கேட்பதற்கு ஒவ்வொரு தேவைப்படுகின்றன. அப்போதுதான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது எழுதும். அதே போன்று ஹசரத் அவருடைய பயானை கேட்க வேண்டும் என்றால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எதிர்ப்பு என்ற இரண்டையும் கலைந்து விடுங்கள். நடுநிலையாக நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை இன்னொருவர்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பமாக நிகழ்ச்சியின் அருள்மறையாம் திருமறையிலிருந்து சில வசனங்களை நாம் கூறுகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشكرون. فإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون. وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون. الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. صدق الله العلي العظيم وصدق رسوله. ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله
سيدنا محمد صلى الله عليه وسلم الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواطر ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய சென்னை மாநகரம் நேதாஜி நகர் ஜும்மா பள்ளி வாசல் ஹதீப் அன்புக்குரிய நண்பர் ஷாவுல் ஹமீத் மஹல்லி அவர்களே, சென்னை மாநகரம் நேதாஜி நகர் சூஃபி மன்சில் தலைவர் அவர்களே, நிர்வாகிகளே, எமது தலைவரின் ஆத்மீக சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வருடத்தின் 4 மாதங்களை சிறப்பான மாதமாக நமக்கு அறிவித்திருக்கிறார். அந்த சிறப்பான மாதத்தில் ஒன்று ரஜபு மாதம். அந்த ரஜபு மாதத்தில் முதல் தினத்தில் இப்பொழுது நாம் கூறியிருக்கின்றோம். ரஜபு மாதம் அல்லாஹ்வின் மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார். ரஜப் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு மற்றவர்கள் பெரியவர்கள் அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதனால் ரஜப் சண்டை இல்லாத, குழப்பம் இல்லாத சமாதான மாதம் என்பது இஸ்லாத்தின் பிந்திய காலத்தில் அல்ல, இஸ்லாத்தின் ஆரம்பத்திலும் அல்ல, அதற்கு முன்னால் இருந்தே பேணப்பட்டு வருகிறது. உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ரஜபு மாதமும் கண்ணியம் பொருந்திய நாளாகவே மாதமாகவே இருந்து வருகிறது. ஜாஹிலிய காலம் சண்டைகளும் குழப்பங்களும் யுத்தங்களும் நிறைந்த காலம். அந்த காலத்திலும் கூட ரஜபு மாதத்தை அவர்கள் மதித்து பொருளி வந்திருக்கிறார்கள். அந்த மாதத்தில் சண்டை பிடிக்க மாட்டார்கள், மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார்கள். ஒரு சாதாரண மாதமாக அம்மாதம் திகழ்ந்த காரணத்தினால் அச்சம் இல்லாமல் எதிரியின் வாசல்களை சென்று வர அவர்களால் முடிந்திருந்தது. ஆனால் இன்று ரஜபு மாதம் ஏனைய சண்டையான 3 மாதங்களும் வித்தியாசம் இல்லாமல் எல்லா மாதங்களையும் போல் அந்த மாதம் பேணப்பட்டு கணிக்கப்பட்டு வருவது ஜாஹிலிய காலத்து மக்களில் இருந்த மதங்களை விட மோசமான மனநிலை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. சண்டையான மாதம் வந்துவிட்டது, நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாதத்தின் வரவை
நிலையில் இன்றைய முஸ்லிம்களின் மனநிலை கீழடைந்து இருப்பதை எண்ணி பார்க்கின்ற போது வருத்தப்படாமல் இருக்க முடியாது. இந்த ரஜபு மாதம் பல்வேறு சிறப்புகளை உட்கொண்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த ரஜபு மாதத்தின் முந்தைய 6வது தினத்தில் தான் கரீபுன் நவாஸ் அதாய ரசூல் ஹாஜா முஹம்மதின் இஸ்திகில் அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர் வஃபாத்தான தினத்திலிருந்து ரஜப் மாதம் 6வது தினம் பொதுவாக முஸ்லிம்களால் நினைவு கூறப்படுகின்ற ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த 6வது தினத்தில் ராஜா முஹம்மதின் இஸ்திகில் அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தின் 4 திசைகளுக்கும் பொறுப்பாக இருந்து இந்த உலகத்தில் ஆட்சி செய்து மறைந்த வேறு சில வழிமார்களும் வஃபாத்தான காரணத்தினால் துளை 6 ஒரு முக்கியமான நாளாக பொதுவாகவே கணிக்கப்படுகிறது. இந்த ரஜபு மாதத்தின் 27வது தினத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதம் சென்று அல்லாஹ்வை தரிசித்து தொழுகையை நமக்கு பரிசாக கொண்டு வந்து தந்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த மண்ணில் தான் வரலாற்றை வழங்கி இருந்தார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் வானம் கடந்து அரசும் கடந்து இடமோ காலமோ திசையோ இல்லாத ஒரு இடத்தில் நேர்முகமாக தன்னுடைய மகராஜை வழங்கி இருந்தார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது லன் தரானி, என்னை உம்மால் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் கூறிவிட்டார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும், உன்னோடு வசிக்க வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடவில்லை. அல்லாஹ் தஆலா 2 மலக்குகளை அனுப்பி அவர்களை பார்க்க ஆசையாக இருக்கிறேன் வாரும் என்று அழைப்பு கொடுத்ததாகத்தான் வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வை திரையில்லாமல் பார்க்கின்ற தகுதியும் தகமையும் இருந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாகவே பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு அவர்களுக்கு இருந்த தகுதி என்ன, ஏனையவர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் ஆனதற்கான காரணம் என்ன என்பதனை நாம் சற்று ஆய்ந்து பார்க்கின்ற போது பொதுவாகவே ஒரு கருத்தை சொல்வார்கள். ஒவ்வொன்றும் அதன் அசலை நாடி செல்லும். ஒரு செய்தின் ஒவ்வொரு பொருளும் அதன் அடிப்படையை நாடி செல்லும். நதிகளெல்லாம் கடலிலிருந்துதான் நீராவியாகி நேரம் சூழ்ந்து மழையாக பொழிந்து பெருக்கெடுத்து ஓடுகின்றன. அப்படியான அனைத்து நதிகளும் தன் அசலாகிய கடலை நோக்கி விரைந்து செல்வதை பார்க்கிறோம். இந்த பூமி காபத்துல்லாஹ் இருக்கின்ற மக்காவில் இருந்துதான் விரிவாக்கப்பட்டதாக வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பூமியின் அசல் காபத்துல்லாஹ் இருக்கின்ற மக்காலா. ஒரு பிள்ளைக்கு அசல் தாயால், அதனால் தான் அந்த தாயை உப்பு என்று சொல்கிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் அடிப்படையாக ஏதாவது இருக்கின்ற ஒவ்வொன்றையும் தாயாக சொல்லுவது பொதுவாகவே வழக்கம். நான் பிறந்த இடத்தை, பிறந்த நாட்டை
அந்த மக்காவுடைய அந்த பூமி உலகத்தின் கிராமங்களுக்கெல்லாம் உலகத்தின் பட்டணங்களுக்கெல்லாம் அடிப்படை முதலாவதாக இருக்கிற காரணத்தினால்தான் அந்த மக்காவை உம்முல் குரா கிராமங்களின் தாய் என்று பெயர் சொல்லப்படுகிறார். இந்த பூமியில முதலாக கட்டப்பட்ட அல்லாஹ்வின் வீடு காபத்துல்லாஹ் தான். அந்த காபத்துல்லாஹ் முதலாக கட்டப்பட்ட காரணத்தினால்தான் காபத்துல்லாஹ்வை உம்முல் மசாஜித் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் தாய் என்று சொல்லப்படுகிறது. காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு, அது முதல் கட்டப்பட்ட வீடு என்ற காரணத்தினால்தான் பைத்துல்லாஹ் அல்லாஹ்வின் வீடு என்று அதனை குறித்து நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்படியாக நாம் ஒவ்வொன்றையும் நோக்கி பார்க்கலாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களுக்கும் தாய் பள்ளியாக காபத்துல்லாஹ் இருக்கிற காரணத்தினால்தான் பள்ளிவாசல்களில் கொடுக்கின்ற எல்லோரும் அந்த தாயை நோக்கி அவர்கள் தொழ வேண்டும் என்ற கட்டளை நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய எல்லா கிராமங்களுக்கும் மக்கா தாயார் இருக்கிற காரணத்தினால் அந்த பூமியில் கால் பதித்து இறைவனத்தில் மண்டியிட்டு முறையிட்டு தன் குறைகளை சொல்லி காட்டி அழுது புலம்பி பாவமன்னிப்பு தேடினால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவன் புதியதாக மாறி வருவான். தாயின் காலடையில் சொர்க்கம் இருக்கும். ஆகவே அனைத்து பாவங்களும் கஷ்டமாகி புனிதமாக வர வேண்டுமாகி அவன் மக்காவுக்கு சென்று அங்கிருந்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு பாவ மன்னிப்பு தேடி பரிசுத்தமாகி வர வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவன், என் ஒளியிலிருந்து தான் உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு அசல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளி. இந்த உலகத்தின் அனைத்து பொருளுக்குமான வஜூத் இருப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொடை. அதனால் இந்த உலகம் அனைத்திற்கும் அவர்கள் அருள் பாலிக்கின்றவராக இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் அனைத்து படைப்புக்கும் அசலாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் நபியின் உம்மி தாயை மனப்பாலுள்ள நபி என்று சொல்லப்படுகிறது. அப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது. இந்த உலகத்தின் எல்லா படைப்புக்கும் அசலாக இருக்கிற காரணத்தினால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புக்கும் அருள் பாலிக்கின்ற காரணத்தினால் ஏனைய நபிமார்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தார்கள், ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தாருக்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு, ஒரு குறிப்பிட்ட தனிமனிதனுக்காக அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி மனிதனுக்காகவோ, ஒரு தனி கோத்திரத்திற்காகவோ, ஒரு தனி பிரதேசத்திற்காகவோ, ஒரு தனி இனத்திற்காகவோ அன்றி மனித இனம் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் மனிதர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள், ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள், மலக்குகளுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள், தாவரங்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள், கற்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் மிருகங்கள் விலங்குகளுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா படைப்பினங்களுக்கும், அது பூமியிலாகட்டும் உண்ணாகட்டும் எங்காகட்டும், எல்லோருக்கும் அவர்கள் நபியாகவே அனுப்பப்பட்டார்கள். எல்லோரும் அவர்களை நபி என்று ஏற்று விசுவாசம் செய்ய வேண்டியது கடமையும் கடமையாகும். அதனால்தான் சில கட்டங்களில் பார்க்கிறோம், சில தாவரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து பணிந்து நின்று சலாம் கூறி கலிமா சொல்லி
சொல்லி தன்னிடம் சென்றதை பார்க்கிறோம். கற்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்கு கலிமா சொல்லி ஈமான் கொண்ட தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய சரித்திரங்களை பார்க்கிறோம். சில விலங்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சலாம் கூறி கலிமா சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய வரலாற்றை பார்க்கிறோம். இந்த பூமியாகட்டும் பூமிக்கு மேல் வெளியில் எங்காகட்டும் எல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டுள்ளது என்பதை பூமியில் பார்க்கிறோம், உள்ளிலும் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் நீங்கள் உண்மை நபி என்றால் இதோ உள்ளிலே கவர்கின்ற அந்த கண்மணியை இரண்டாக பிளந்து காட்டுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டு விரலால் சட்டத்தை பிளந்து காட்டிய வரலாற்றையும் குர்ஆன் மூலமாக நாம் பார்க்கிறோம். பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சியும் அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் வியாபித்திருந்ததை இந்த சரித்திரத்தின் மூலமாக நாம் கண்டுகொள்கின்றோம். பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு 4 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 2 அமைச்சர்கள் பூமியில், மற்ற 2 அமைச்சர்கள் விண்ணிலே. பூமியில் இருக்கின்ற அமைச்சர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. வானத்தில் உள்ள அமைச்சர்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிராஜுக்கு அழைக்க நாடிய போது முன்னகத்து அமைச்சர்கள் இருவரையுமே அனுப்பி அழைப்பு விடுத்ததை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுக்கு உங்களை அல்லாஹ் அழைக்கிறார் என்று தூது சொன்னவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னகத்து அமைச்சர்களான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பூமியின் எல்லா செய்திகளும் எடுத்துக்காட்டப்பட்டு கொண்டே இருந்தன. இந்த பூமியுடைய எல்லா நிர்வாகங்களையும் அவர்கள் தெளிவாக பார்த்துக் கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வானத்தில் அவர்கள் பெருமானாரை பார்க்க ஆசைப்பட்டார்கள். வானத்தின் நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்று கண்ணால் பெருமானார் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டார். அதனால் மேலாட்சி ஏற்பாடு செய்தார். மேலாட்சி ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிற பொழுது துர்நூரியாவின் ஆயாத்தினா கொண்டகத்தின் அச்சாட்சிகளை எல்லாம் அவர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நாம் மேலாட்சியை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றார். பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டகத்தினுடைய ஒவ்வொரு வானங்களாக சென்று அந்த வானத்திற்கு பொறுப்பாளருடைய வரவேற்போடு அவருடைய அரசனையோடு உலகமெல்லாம் காட்டப்பட்டு இறுதியாக சொர்க்கம் நரகமும் காட்டப்பட்டு சிதறத்தில் முந்தகாவிலே எல்லா மலக்குகளையும் ஒன்று சேர்த்து எல்லா மலக்குகளும் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி எல்லா மலக்குகளுக்கும் தங்களுடைய தரிசனத்தை சொல்லி காட்டி அவர்கள் அரசை நோக்கி சென்றார்கள். அந்த நேரத்தில் அங்கு கூடிய மலக்குகளின் தொகையை அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, அறிய முடியாது. ஒமாய் அலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு. அந்த சிதறத்தில் முந்தகாவில் அப்பொழுதும் கூடிய அந்த மலக்குகளுடைய தொகை அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ்வின் குர்ஆனிலே பெரிதாக சொல்லி காட்டுகிறார். அதற்கு பின்னால் அரசுக்கு சென்றார்கள். அரசு வரையில் அரசன் சிதறத்தில் முந்தகா வரையில் மாணவர் தூணர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூடவே வழித்துணையாளராக வந்தார்கள். அதற்கு அப்பால் அவர்கள் செல்ல மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் என்னால் வர முடியாது என்று கூறிவிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு அப்பால் ஒரு நூல் அளவாவது என்னால் கடக்க முடியாது. அவ்வாறு நான் கடந்தால் நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன். இதை சொல்லுவது யார்? மலக்குகளின் தலைவர். மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள்.
சக்தி மிக்கவர்கள், அந்த ஒளியால் படைக்கப்பட்ட சக்தி மிக்க அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார், இதற்கு அப்பால் என்னால் கடக்க முடியாது. அவ்வாறு கடந்தால் இருந்து சாம்பலாகி விடுவேன். ஒளியால் படைக்கப்பட்டவர், சக்தி மிக்கவர், எல்லா மலர்களுக்கும் தலைவரானவர். அவரை பயந்து பின்வாங்க நாம் சாதாரண மனிதன் எப்படி செல்ல முடியும் என்று அவர்கள் சொல்லவில்லை. என்னை விட நீங்கள் சக்தி கூடியவர்கள், உங்களால் செல்ல முடியாத அந்த வழிக்கு என்னால் எப்படி செல்ல முடியும் என்று அவர்கள் அச்சப்படவே இல்லை. பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகள் எல்லாம் பின்வாங்கின பயந்த அந்த பகுதிக்கு எந்த விதமான பதட்டமோ ஆயாசமோ எந்த விதமான கலக்கமோ தயக்கமோ ஏதுமின்றி அந்த பகுதியை அவர்கள் கடந்து சென்றார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யதார்த்த நிலை என்ன? பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசை சென்றார்கள். அரசை கடந்து அரசை அடைந்த போது அதோடு படைப்பு எல்லாம் பின்வாங்குகின்றன. அரசு வரையிலும் தான் படைப்பு இருக்கின்றது. அரசுக்கு அப்பால் படைப்பு கிடையாது. அரசுக்கு அப்பால் காலம் பொழி என்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதறத்தில் முந்தகாவையும் தாண்டி அரசையும் தாண்டி எந்த இடம் என்று சொல்ல முடியாத பகுதிக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்குதான் அல்லாஹ்வை நேரில் பார்த்தார்கள். அவர்கள் திரையில்லாமல் அல்லாஹ்வை பார்த்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை காதால் கேட்டார்கள். பேச்சை திரையினூடாக கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அழகை அவர்கள் திரையில்லாமலே பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு அவர்களுக்கு உள்ள தகுதி என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது பார்க்க முடியாது என்று சொன்னதற்கான காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து நேரடியாக படைக்கப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இடைநிலை கிடையாது. அதனால் நேரடி என்கிற காரணத்தினால் அசலோடு சேரும். அதனால் அல்லாஹ்வை பார்க்கிற தகுதியை பெற்றார்கள். அவர்கள் இவ்வளவு உயர்நிலையை அடைந்து விட்ட போதிலும் அவர்கள் அல்லாஹ்வாக ஆகவில்லை. அல்லாஹ்வினுடைய பகுதியாக மாறவில்லை. அவர்கள் தெய்வீக தன்மை கொண்டவராக மாறவே இல்லை. அவர்கள் அடிமையாகவே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அடிமையாகவே இருந்தார்கள். அல்லாஹ்வாக இருந்தான். பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவே இருந்தார்கள். ஒரு மனிதன் எவ்வளவு உயர்நிலையில் ஆத்மீகத்தில் சென்றாலும் அவர் ஒருபோதும் அடிமையிலிருந்து மாற முடியாது. அல்லாஹ்வுடைய கரிசனத்தை ஒருவர் அடைய வேண்டுமாயிருந்தால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமாயிருந்தால் அவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி
அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ் சடமானவன் அல்ல, அல்லாஹ்வுக்கு இடம் கிடையாது. சிலர் கூறுவது போல அல்லாஹ் அரசில் இருக்கிறார் என்று நாம் நம்பவில்லை. அது குஃப்ரியத்தான வழிகட்ட கொள்கையாகும், வழிகேடுகளின் கொள்கையாகும். அல்லாஹ்வுக்கு இடம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு திசை கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த விதமான காலமும் கிடையாது. அல்லாஹ் இடத்தை விட்டும் பரிசுத்தமானவன், அல்லாஹ் திசையை விட்டும் பரிசுத்தமானவன், அல்லாஹ் காலத்தை விட்டும் பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுக்கு இடம் இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுக்கு திசை இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுக்கு காலம் இருக்கிறது என்றால், அல்லாஹ் ஒரு ஷடப்பொருளாக இருந்தாக வேண்டும். ஷடப்பொருள்தான் ஒரு ஷடப்பொருளை நாடி தேவைப்பட்டு நிற்கும். ஆகவே அல்லாஹ் அப்படி அல்ல. அதனால்தான் காலமோ இடமோ திசையோ ஏதும் இல்லாத இடத்தில் அல்லாஹ் தஆலா பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தரிசனத்தை வழங்கினார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏழை நபிமார்களின் படைப்புகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்ட காரணத்தினால் பெருமானார் ஊடாகத்தான் அல்லாஹ்வை தரிசிக்க முடியுமே தவிர எக்காரணம் ஒன்றும் நேரடியாக அல்லாஹ்வை தரிசிக்க முடியாது. அதனால்தான் ஆதமுல் அர்வாஹிலே எல்லா நபிமார்களையும் அழைத்து அல்லாஹ் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலான எல்லா நபிமார்களும் அவருடைய உம்மத்திற்கு பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக கட்டளையிட்ட காரணம் என்ன? இந்த படைப்புகள் பெருமானார் ஊடாகவே வெளிவந்தன. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே அல்லாஹ்வை தரிசிக்க முடியும். நாளை கியாமத்தில் அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு யாரும் தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் பேச தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்து அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து அவனை ரஹீமாக மாற்றி அமைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மற்றவர்களை அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியின் கீழ் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களும் நிற்பார்கள் என்பதையும் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? எல்லா படைப்புக்கும் அசல் அவர்கள்தான். அதனால்தான் அவர்கள் முதல் படைப்பு என்று சொல்கிறோம். அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுவதை முதல் படைப்பு என்பதற்கு தக்க ஆதாரமாக நாம் முன்வைக்கின்றோம். உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் ரஹ்மத் என்றிருந்தால் எல்லா படைப்புக்கும் முதல் நாளாக அவர்கள் இருந்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் உலகத்தில் எல்லா படைப்புக்கும் ரஹ்மத் என்று சொல்வது பொருத்தமற்றதாக மாறும். அவர்கள் பிந்திய படைப்பினால் முந்திய படைப்புக்கு அவர்கள் ரஹ்மத்தாக இருக்க முடியாது. அவர்கள் முதல் படைப்பாக காரணத்தினால்தான் நபியின் ஆதம் வரையிலுமானி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித இனமே உருவாக முன்னால் நான் நபியாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இஸ்லாத்தில் தோன்றிய எல்லா ஆத்மீக அறிஞர்களும் எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இந்த கருத்தை ஏற்றிருக்கிறார்கள். யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, யார் வழிகாட்டிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த கருத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஆதாரத்தை வைத்து அவர்கள் உண்மையை தேடுகின்றவர்கள். ஆனால் ஆத்மீகவாதிகள் ஏற்றில் இருக்கும் ஆதாரத்தை வைத்து அவர்கள் விளக்கம் தேடுகின்றவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக வந்தார்கள், ரசூலாக வந்தார்கள், மக்களை வழிகாட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் நபி கிடையாது, அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. அவர்கள்தான் இறுதி நபி. அவர்களுக்கு பின்னால் இந்த இஸ்லாத்தை எடுத்துச் செல்கின்ற பாரிய பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமாஉ வரதத்துல் அன்பியா. நபிமார்கள் உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்றார்கள். அவருடைய வரலாறு என்ன? ஒரு வசதி காலத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான்
நபிமானத்தில் இருந்த பொருள் என்ன? அவர்கள் ஏதாவது பொருளை விட்டு சென்றால் அது அவர்களுக்கு வாரிசு கிடையாது, அது பொது சொத்தாக மாறும். அப்படி என்றால் உலமாக்கள் நபிமானத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனந்தர சொத்து என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், நபிமார்கள் பொருளை விட்டு செல்வதில்லை. அவ்வாறு பொருள் இருந்தால் அது பொது சொத்தாக மாறும். நபிமார்கள் அறிவை விட்டு செல்கிறார்கள், அறிவிலே அவர்கள் வாரிசு. ஒரு நபி என்பவர் யார்? வஹி கொடுக்கப்பட்டவர், அற்புதம் கொடுக்கப்பட்டவர். ஒரு நபியிடத்தில் இருக்கின்ற இரண்டு விசேஷத்துவங்கள் என்ன? ஒன்று அல்லாஹ்வால் வழங்கப்படுகின்ற அறிவு வஹி, இரண்டாவது முஅஜிஸா அற்புதம். ஆகவே அவருடைய வாரிசுகளான உலமாக்கள் நபிமானத்திலிருந்து பெறுகின்ற வராதத்து என்னவென்றால் அறிவையும் அவர்கள் கராமத்தையும் பெற்றுக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு வஹி மூலமாக அறிவை கொடுத்தால், வலிமார்களுக்கு இல்ஹாம் மூலமாக இல்கா மூலமாக அறிவை கொடுக்கிறார். ஒரு மலக்கு நேரடியாக தோன்றி அறிவை கொடுத்தால், வஹி கொடுத்தால் அதற்கு அது வஹி, அது நபிமார்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. அதே அறிவை அல்லாஹ் மலக்கின் மூலமாக அல்ல, கல்விலே மலக்கின் மூலமாக கொடுத்து அவருடைய கல்விலே ஒரு உதிப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த அறிவை கொடுக்கிறார். அதனால் நபிமார்களிடமிருந்து அவர்கள் பெறுகின்ற அந்த தூய அறிவு, அல்லாஹ்விடமிருந்து பெறுகின்ற அறிவு இல்ஹாம் மூலமாக, கஷ்பின் மூலமாக அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். இரண்டாவது வராத கராமத்தாகும். ஒரு அறிவில்லாத பாமர மகன் ஒரு நபி தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி அந்த நபி என்பதை ஏற்க வேண்டுமாயின் அவர் சில அத்தாட்சிகளை கொடுப்பதற்கான உண்மை அவருக்கு இருக்கிறது. நீங்கள் நபி என்பதற்கான ஆதாரம் என்ன? அவை அவர்கள் கேட்பார்கள், உனக்கு என்ன செய்து காட்ட வேண்டும்? மக்களால் முடியாத, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட, மனித இயல்பை ஏற்றுக்கொள்ளாத அற்புதத்தை அவர் கேட்பார். அதனால்தான் அவர்கள் சந்தனை பிறந்து பேச சொன்னார்கள். சிலர் மலைக்குள் இருந்து ஒட்டகம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். சிலர் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அற்புதங்களை கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பலவிதமான அற்புதங்களை கேட்டார்கள். மரங்கள் வந்து ஸலாம் சொல்ல வேண்டும் என்றார்கள். கற்கள் நீரில் மிதந்து வந்து மூலத்தில் ஷஹாதத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதே போல் மிருகங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இன்னும் என்னென்ன அற்புதங்கள், மௌத்தாக்களை ஹயாத்தாக்கி எங்களுக்கு உண்மையை காட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படி எண்ணி அடங்காத அற்புதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், வழிகாட்டிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களை சீர்திருத்த வேண்டும் என்று எந்த வழிமார்களை நாடினாலும் அவர்களுக்கு அறிவையும் கொடுத்து அதிகபட்சமான கிராமத்தையும் கொடுத்து மக்களுக்கு மத்தியில் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் நெடுகும் பார்க்கிறோம். சஹாபாக்கள் காலத்திலும் அப்படி அற்புதங்கள் காட்டிய பல வரலாறுகளை பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கு பின்னாலும் அற்புதங்களை காட்டி மக்களை சீர்திருத்திய வரலாற்றை பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால், குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் முஸ்லிம் சமுதாயத்திற்குள் பிழையான அரசியலும் பிழையான கோட்பாடுகளும் மக்களுக்கு மத்தியில் பரவி இருந்தன. இந்த காலப்பகுதியில் மக்கள் எல்லாம் மிகவும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் முகம் கொடுக்க ஆனார்கள். அறிஞர்கள் எல்லாம் இந்த கொடுமை தாங்க முடியாமல் தன்னுடைய பிரச்சாரத்தை, தன்னுடைய பணியை அடக்கத்தோடு சுமக்கக்கூடிய முறையில் வைத்திருந்தார்கள். இன்னும் சிலர் தேசம் கடந்து வாழ தலைப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 500 சுற்றத்துக்கு பின்னால் 6வது நூற்றாண்டில் வழிகோடுகளுடைய ஆட்சிக்கும் வழிகோடுகளுடைய பிரச்சாரத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்
அந்த முற்றுப்புள்ளியை கௌதுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சுப்ஹானஹு அஸீஸ் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஆரம்பம் செய்தார். இந்த பூமிக்கு பிரகடனப்படுத்தினார். கௌதுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சுப்ஹானஹு அஸீஸ் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் தந்தை இரு வழியிலும் அவர்கள் சேர்கிறார்கள். சிறு வயதிலேயே ஒளியாக வளர்ந்தார்கள். அவர்கள் ஆரம்ப கல்வியை ஊரில் கற்றுவிட்டு அவர்கள் உயர்கல்விக்கு பாக்தாதுக்கு சென்றார்கள். வெறும் ஏட்டு கல்வியினால் ஒரு மனிதன் இறையருள் ஞானத்தை பெற முடியாது என்று அவர்கள் விளங்கி 25 ஆண்டுகள் அவர்கள் தவம் செய்தார்கள். தவத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அறிவுகளை பல்வேறு துறைகளில் வழிகளிலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை ஒமன் ஜாஹத பீனா லஹதியன்னஹும் சுபுலனா, யார் எமது வழியில் பல்வேறு தவறுகள் செய்து பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து போராட்டம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு எமது வழிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் தெளிவாகவே குர்ஆனில் சொல்கிறார். கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அதற்கு முன்னால் எவரும் செய்யாத அளவு தவம் செய்து அல்லாஹ்வுடைய பல்வேறு அருள் வழிகளை எல்லாம் பெற்று அறிவு ஞானம் எல்லாம் கடலாக பெற்று அவர்கள் பூர்ணம் அடைந்த போதும் அல்லாஹ் தஆலா மக்களுக்கு வழிகாட்டுமாறு அவர்களுக்கு ஆணை பிறப்பித்தார். அவர்கள் சமூகத்திற்குள் வந்தார்கள், மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அக்காலத்தில் ஒரு பக்கம் பாத்தினியாக்களுடைய வழிகேடுகள், இன்னொரு பக்கம் ராபிதியாக்கள் ஷியாக்களுடைய வழிகேடுகள், இன்னொரு பக்கம் முஅ்தஸிலாக்களுடைய வழிகேடுகள். இது மூன்று பகுதியில் மிக உச்சமாக இருந்தன. ஈரான் பகுதியிலெல்லாம் ஷியாக்களுடைய பிரச்சாரம் மிக மோசமானதாகவும் வழிகேடுகள் நிகழ்ந்ததாகவும் இருந்தன. பகதாதை ஒட்டிய பகுதிகளெல்லாம் முஅ்தஸிலாக்கள் என்ற வழிகேடுகளுடைய ஆட்சியும் அவருடைய அதிகாரமும் நிகழ்ந்திருந்தன. எகிப்திலே பாத்தினியாக்களுடைய கொள்கைகளும் வழிகேடுகளும் நிறைந்து காணப்பட்டன. எந்த அறிஞருக்கும் வழியிலே சென்று மக்களுக்கு முன்னால் உண்மையை சொல்ல முடியாத ஒரு இயலாத நிலை அப்பொழுது காணப்பட்டது. கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தார், அறிவு ஞானத்தையும் கொடுத்திருந்தார், அவர்களுக்கு அதிகமான கராமத்துகளையும் அற்புதங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஆற்றலையும் கொடுத்திருந்தார். இந்த இரண்டின் மூலமாக அறிஞர்களை ஒன்று சேர்ந்தார்கள், அறியாமையை விரட்டினார்கள், அடக்கு முறையையும் அவர்கள் முடித்தார்கள். ஆட்சியாளர்கள் அவருடைய காலடியில் மண்டியிடுகிற அளவுக்கு அவருடைய துணிச்சலும் பிரச்சாரமும் ஓங்கி இருந்தது. இந்த காலத்தில் தான் ஒரு பக்கம் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா வெளிச்சத்திற்கு வருகிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் கரீமுன் நவாஸ் ஹாஜா முஹையீன் கிஷ்தி ரலியல்லாஹு தஆலா வெளிச்சத்திற்கு வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரப்பிலிருந்து அனுமதி வருகிறது. நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள், மக்களை வழிகாட்டிலிருந்து பார்த்தார்கள். கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா காற்றிலிருந்து வெளியே வந்தபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரில் தோன்றி மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள் என்று பணித்தார்கள். ஹாஜா முஹையீன் கிஷ்தி ரலியல்லாஹு தஆலா ஹஜ் செய்துவிட்டு மதீனாவுக்கு சென்றபோது நீங்கள் இந்திய தேசம் சென்று மக்களை நேர் வழியில் அழையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இதே காலத்தில் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அறிஞர்கள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் வெளியில் வந்து விட்டார்கள். வழிகாட்டுடைய கொட்டம் அடங்கியது. அவருடைய வழிகாட்டு பிரச்சாரமும் தோல்வி அடைந்து பலவீனம் அடைந்தன. இந்த காலப்பகுதி வரையில் வழிகாட்டுகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்ணியம் செலுத்தக்கூடாது, அவர்கள் புகழ் பாடக்கூடாது, அவர்கள் குடும்பம் மதிக்கப்படக்கூடாது என்று பல்வேறு நிர்பந்தங்கள் செய்திருந்தார்கள். யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான அன்பை வெளிப்படுத்தினால் அவர் ஆட்சிக்கு விரோதமானவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அவர் ஆட்சிக்கு விரோதமானவர் என்ற ஒரு சூழ்நிலை அப்பொழுது இருந்த காரணத்தினால் இவர்கள் தங்களை வெளிப்படுத்த பயந்து தங்களுக்குள்ளேயே மஹப்பத் ரசூலையும் மஹப்பத் அஹ்லுல் பைத்களையும் அவர் அடக்கிக் கொண்டார்கள். வலிமா
தலிகாவை அறிமுகம் செய்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் தங்களுடைய பணியை செய்து மக்களை நேரான வழியிலே அழைக்க ஆரம்பித்தார்கள். மக்கள் லட்சம் இல்லாமல் இந்த தலிகத்திலே வந்தார்கள். அவருடைய அற்புதங்களை வெளிப்படுத்தி மக்களுடைய ஆர்வத்தை அடக்கி ஆத்மீக ஒளி பாய்ச்சினார்களோ அதே போன்றுதான் வலிகுன் நவாஸ் அதாயர் ரசூல் காஜா மஹீதுன் மிஸ்ரில் அஜிலி கத்தசல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து அநேக அற்புதங்களை காட்டி உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு மாபெரும் சேவை காஜா மஹீதுன் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய ஆயுளிலே செய்தார்கள். உலகத்தில் யாரும் செய்யாத அவருடைய வாழ்நாளில் 93 லட்சம் பேரை அவர்கள் தனி மனிதராக நின்று இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அவர்கள் யாரும் பணம் பெற்றதல்ல, அவர்கள் பணம் கொடுத்து அழைத்ததும் அல்ல, அவர்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யவில்லை, எந்த அமைப்பை ஏற்படுத்தி இந்த பிரச்சாரம் செய்யவில்லை. தனி மனிதராக நின்று தன்னுடைய ஆத்மீக பலத்தினால் 93 லட்சம் பேர்களை அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அன்று அவர்கள் செய்த சேவையின் காரணமாகத்தான் இன்று இந்தியாவில் இவ்வளவு தொகையான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்பதை நன்றி கெட்ட மனிதன் மறப்பார், மற்றவர் மறக்க மாட்டார். அன்று பல்வேறு கிராமத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்தது. அதை ராஜா மஹீதுன் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா சையத் அவர்கள் கபீர் பிபாய் ரலியல்லாஹு தஆலா மௌலானா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸிர்ரல் அஸீஸ் அவர்களோடு மாத்திரம் முழங்கிவிடவில்லை. அதற்கு பின்னால் அவருடைய சிஷ்யர்கள் அவர்களால் வாழ்த்து வளர்க்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்தார்கள். இஸ்லாத்துக்கு விரோதமான சதிகளை முறியடித்தார்கள். பல்வேறு துன்பங்களை சந்தித்து அவர்கள் இந்த பிரச்சாரத்திலே இறங்கினார்கள். அறிவை சுமந்தார்கள். ஈமானோடு பலத்தோடும் ஈமானிய பலத்தோடும் பண்போடும் அவர்கள் பிரச்சாரத்தில் இறங்கினார்கள். ஒரு நன்மையை திண்ணையை விளக்க வேண்டுமாக இருந்தால் அவற்றிலே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்க வேண்டும். அது அவற்றிலே இருந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَجَعَلْنَا مِنْهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا لَمَّا صَبَرُوا وَكَانُوا بِآيَاتِنَا يُوقِنُونَ. நாம் சில அறிஞர்களை இமாம்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். எமது கட்டளைப்படி அவர்கள் மக்களை நல்வழிப்படுத்துகிறார்கள். எப்பொழுதும் அந்த ஹிதாயத் செய்கின்ற அந்த பணியில் பல்வேறு சோதனைகள் அவர்களை நோக்கி வில்லம்பாக வந்தன. அனைத்தையும் அவர்கள் சகித்தார்கள், பொறுமை செய்தார்கள். எம்முடைய அறிவுரை எம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தார், அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார், அவர்களுக்கு மஅரிஃபாவை கொடுத்தார். அந்த மஅரிஃபாவை சுமந்து கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். அங்கு பலன் கிடைத்தது. மக்கள் இஸ்லாத்திலே சாரி சாரியாக நுழைந்தார்கள். அவர்களுக்கும் கௌரவம் இருந்தது, இஸ்லாத்திற்கும் மகத்துவம் இருந்தது. உலகத்தின் முஸ்லிம்களுக்கான கண்ணியம் ஓங்கி இருந்தது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் வரையில் இருந்த அந்த குறைபாடுகளை எல்லாம் அவர்களுக்கு பின்னால் நிவர்த்திக்க வந்தவர்கள் தோன்றார்கள். எதையெல்லாம் முஸ்லிமுடைய மனதிலிருந்து அகற்றப்பட்டிருந்தாரோ அவற்றை மீளவும் அவருடைய உள்ளத்திலே ஒளியாக பாய்ச்ச ஆரம்பித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு மஹப்பத் குறைந்த ஒரு சூழல் காணப்பட்டது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக மஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிகளையும் காரணங்களையும் உருவாக்கினார்கள். அதனால்தான் ஸலவாத் சொல்லுகிற சந்தர்ப்பங்களை உருவாக்கினார்கள். அவர்கள் மௌலிதுகளை உருவாக்கினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பங்களை மதித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை பற்றி அதிகமான நூல்களை எழுதினார்கள். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை வளர்க்கின்ற அனைத்து வழிகளையும் அவர்கள் உருவாக்கினார்கள். மக்களுடைய மனதிலே ஈமானிய வெளிச்சத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் மஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய நேசர்களின் மஹப்பத்தை
யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை எனக்கு தா, உன்னை நேசிக்கின்றவர்களின் நேசத்தையும் தா, உன்னுடைய நேசத்திற்கு என்னை நெருக்கமாக்கி வைக்கும் அவனுடைய விருப்பத்தை எனக்கு தா என்று கேட்டார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்தை, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய அவனின் விருப்பத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அதற்காக சிக்ர் மஜ்லிஸ்களை உருவாக்கினார்கள், ஸலவாத் மஜ்லிஸ்களை உருவாக்கினார்கள். வலிமார்களின் மஹப்பத்தை உருவாக்குவதற்காக அவர்களுடைய மௌலிதுகளையும் சரித்திரங்களையும் அதிகம் எழுதி மக்கள் மனதிலே அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நேசத்தையும் அல்லாஹ்வுடைய வலிமார்களின் நேசர்களின் நேசத்தையும் மக்கள் மனதிலே பதித்தார்கள். அதனால் எங்கெங்கெல்லாம் இதை தாண்டி சென்றார்களோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள். இஸ்லாம் வளர்ந்தது, முஸ்லிம்கள் உயர்ந்தார்கள், சிறந்தார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், அன்று தனிமனிதனாக இருந்து யாருக்கும் கட்டுப்படாமல் எந்த பணமும் இல்லாமல் அவர்கள் பல லட்சம் பேர் இஸ்லாத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்று எதையெல்லாம் அவர்கள் துறந்தார்களோ, அவர்கள் எதையெல்லாம் ஒதுக்கினார்களோ, எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய திருச்சபைக்கு செல்வதற்கு தடையின்றி கருதினார்களோ அவை அனைத்தையும் மாற்றி அள்ளிக்கொண்டு ஆட்சியாளர்களையும் தனக்குள் அழைத்துக் கொண்டு பணத்தையும் எடுத்துக் கொண்டு ஹலால் ஹராம் பேணாமல் மனதை அசிங்கப்படுத்திக் கொண்டு ஷைத்தானின் தூதுவர்களாக இன்று மார்க்கம் பேசுகின்றவர்கள் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கும் நீங்களுக்கும் வித்தியாசம். அவர் எங்கு சென்றார்களோ அங்கு குஃப்ர் ஒழிந்தது, அங்கே இஸ்லாம் நுழைந்தது, அங்கு குழப்பம் நுழைந்தது, அங்கு சமாதானம் வந்தது. ஒவ்வொரு தர்காவுடைய வரலாற்றையும் பாருங்கள், அவருடைய பிரசாரம் எப்படி இருந்தது, அந்த பிரசாரத்தை அவர் செய்கின்ற பொழுது அனுபவித்த சங்கடங்கள் கஷ்டங்கள் என்ன, இறுதியில் எதிரிகள் எப்படி மண்டிவிட்டு அவர்களுக்கு இடம் வழங்கினார்கள், எப்படி ஆதரித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் சரித்திர மூலமாக தெளிவாகவே அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று மாற்றம் போதிக்கின்றோம், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறோம், தூய இஸ்லாத்தை சொல்ல போகிறோம் என்று செல்கின்றவர்கள் எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெங்கெல்லாம் கால் வைத்தவரெல்லாம் கலவரங்களாக மாறி இருக்கின்றன. அன்று மாநிலமாக சுமந்து சென்றார்கள், இன்று ஷைத்தானத்தின் குழப்பங்களையும் ஷைத்தானத்தின் குதர்க்கவாதங்களையும் இன்று அள்ளி செல்கிறார்கள். அதனால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. ஆகவே அந்த முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்த சீரிய வழியில் நடந்து அந்த பாதையிலே நாம் செல்வோமாயின் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய திருச்சமூகத்திற்கு இறைசேசராக போய் சேர முடியும். ஏன் காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார், குல் ஆதிஹி சபீலி, நபியே நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் நேரான பாதை. இந்த நேரான பாதைக்கு மக்களை அழைக்கின்றவர்கள் யார்? அதுவும் இலல்லாஹி அலா பஸீரத்தின், நான் அகப்பார்வையோடு அறிவோடு தெரிந்து கொண்டு மக்களை நான் இந்த நேரான பாதையில் அழைக்கிறேன். இந்த அகப்பார்வையோடு அறிவோடு இந்த நேரிய பாதைக்கு அழைப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமா இல்லை, அமரத்தபஅனி, என்னை யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களும். நேரிய பாதையில் அறிவோடு அகக்கண் திறந்த நிலையில் மார்க்கத்தின் பக்கம் நேரிய வழியில் அழைக்கும் தகுதி பெற்றவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் வழியில் பின்பற்றி அகக்கண் திறந்து அறிவு பெற்றவர்கள். அறிவு பெற்றவர்கள் தான் மக்களை அழைக்கின்ற தகுதியை பெற்றிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. அறிவற்றவர்கள் மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்க கால் வைத்தால் அவர்கள்தான் ஷைத்தானின் கூட்டம் வழிகர்கள் என்று ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அன்று மக்களை அழைத்தவர்கள் மார்க்கத்தை அறிந்து கற்று தவம் செய்து இறை அறிவையும் இறைதன்மையும் பெற்ற மன தூய்மை கொண்ட உயர் வழிமார்கள். ஆனால் இன்று மக்களின் பக்கம் அழைக்கின்றவர்கள் சில கசட்டுகளையும் சிறுகளையும் கேட்டு ஒரு நவீனமாக பேசுகின்ற திறமையை பெற்றவர்கள்,
செய்தார்கள். இதுதான் வித்தியாசம். நபிமார்கள் அல்லாஹ்விடமிருந்து அவருடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து இஹ்லாஸாக செய்தார்கள், பலன் கிடைத்தது. இவர்களோ கூலியை எதிர்பார்த்து விளைவை எதிர்பார்க்காமல் குழப்பத்தை தூண்டுகின்ற பணியில் இந்த பிரச்சாரத்தை செய்கின்ற காரணத்தினால் தான் இன்று குழப்பங்களும் பிரச்சனைகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த வித்தியாசத்தை நாம் புரிய வேண்டும். நமக்கு முன்னாள் சென்ற அந்த பாதையுடைய பிரயோசனத்தை அடைந்த பலனையும் நாம் வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும். எந்த பாதையில் செல்கின்ற போதும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அன்அம்ஜாலைஹிம் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் சென்ற பாதை நேர் பாதை. அல்லாஹ்வுடைய அருள் பெறாதவர்கள் செல்கின்ற பாதை வழிகட்ட பாதை. ஆகவே அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற வழிமார்களுடைய வழியை நாம் முழுமையாக பின்பற்றி நடந்தால் நேரிய வழியில் சென்று இலக்கை அடைய முடியும். நாம் வழிமார்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெறாதவர்கள் பாதையில் நாம் சென்றால், அவருடைய வழிகாட்டுதலில் சென்றால், அவருடைய போதனையை நாம் கேட்டு நடந்தோமாயின் இலக்கு தவறி நாம் தவறான பாதையில் சென்று நகரத்திற்கு செல்ல வேண்டிய துர்பாக்கியம் வரும். ஆகவே அருள் பெற்றவர்கள் வழி எது, அருள் பெறாதவர்கள் வழி எது என்பதை அவருடைய கல்வி, அவருடைய மனநிலை, அவருடைய நோக்கம், அவருடைய இலட்சியம், அவருடைய பிரச்சாரத்தின் விளைவு எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நாம் தொகுத்து நோக்கி புத்தியை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த புத்தியின்படி நல்லது கெட்டதை பிரித்து பார்த்து நேரிய பாதை சென்று மறுமையில் மூமினாக அல்லாஹ்விடத்தில் போய் சேர அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான நிகழ்ச்சியை நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான நேரம் அதனை மறந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியே இவ்வளவு நேரம் பார்க்கும் மத்தியிலே நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்த நம்முடைய சேகராம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாவிதமான பாக்கியங்களையும் திருநோக்கத்தையும் கொடுக்க வேண்டும். எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திற்கு அல்லாஹ் வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவருடைய பேச்சை நடுநிலையாக பார்க்க வேண்டும். வெறுப்பு இல்லாமல் பார்த்திருந்தால் நிச்சயமாக எத்தனையோ பேர்கள் உண்மையை விளைவிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த விளக்கத்தை பெற்று நேர்வழி பெறக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. நாளை சீரகாதி ஸ்கூலினுடைய மைதானத்தில் நம்முடைய சேகர் அப்துல்தீன் ஆலிம் அவர்கள் மகரிபு தொழுகை முடிந்தவுடனே தயாராக இருக்கிறார்கள். பெண்களுக்காக வேண்டியும் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அனைவர்களும் அதை கலந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வருகை என்று வரவேற்று இவ்வளவு நேரம் பொறுமை காத்தவர்களுக்கு நன்றியை சூஃபி மன்சின் மூலமாக தெரியப்படுத்துகிறோம். எல்லாம் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அவன் அருளையும் அவன் அருளை பெற்றவர்களுடைய அன்பையும் ஆசையாக தந்துள்ளார்.